இங்க ஒரு லேடிக்கு குழந்தை பிறக்குது. ஆனா இந்த குழந்தையோட அப்பா கொஞ்சம் மென்டலி வீக்கானவர். சோ இவளுக்கு டெலிவரி ஆனதுமே அந்த குழந்தைய இவர்கிட்ட விட்டுட்டு அவர் சொல்லாமலே ஓடிடுறா. இத பார்த்த இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம அங்கேயே நின்று அழுதுட்டு இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே இவரே ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறதால அவருக்கு இந்த குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு கூட தெரியல. அதே மாதிரி ராத்திரியில குழந்தை அழும்பொழுது கூட என்ன செய்யணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த குழந்தையோட சத்தம் பக்கத்து வீடு வரைக்கும் கேட்கவும் அவங்க போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க. அப்பதான் இவரு அந்த குழந்தைய எப்படி பாத்துக்கணும் கூட எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. சோ இவர் அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போய் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவரும் இவர் வேலை பார்க்குற இடத்துக்கே குழந்தைய கூட்டிட்டு போய் வேலை பார்த்துக்கிட்டே கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்க்கறாரு. இப்படியே கொஞ்சம் வருஷம் ஆனதும் இந்த குழந்தைக்கு 8 வயசு ஆகிடுது. அப்போ திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி மென்டலி வீக்கானவங்க கிட்ட குழந்தை வளரக்கூடாதுன்னு கேஸ் போட்டுறாங்க. ஆனா இவரால் இந்த குழந்தைய வளர்க்க முடியும்னு பதிலுக்கு கேஸ் போடுறாரு. கிளைமேக்ஸ்ல இவர் போட்ட கேஸ்ல இவர் வின் பண்ணாலும் அவர் குறைய அவரே அக்செப்ட் பண்ணிட்டு அவரோட குழந்தைய ஆசிரமத்தோட ஹெல்ப்போட வளர்க்கறாரு.